ஹாய் ஹலோ வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம 4th பேட்ச் மெட்டீரியல் பேக்கிங் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன மெட்டீரியல் நம்ம பேக் பண்ணுறோம், எப்படி இன்றைக்கி போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்க, எப்போ 4th பேட்சோட மெட்டீரியல் வரும், இன்னும் மெட்டீரியல் வரல, எப்போ வரும் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இன்னொரு 5 டேஸில் 6 டேஸில் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் ரிசீவ் ஆகிரும். உங்களுக்கு ஒரு 5-6 நாள் மெட்டீரியல் ரிசீவ் ஆகிரும். மெட்டீரியல் ரிசீவ் ஆன உடனே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன பண்ண போகிறோன்னா, 5th பேட்சுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கான வீடியோ அதுக்கான வீடியோ தான் வரும். கம்பல்சரி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டைம் என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இந்த டைம் நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா, நிறைய பேர் 1st பேட்ச் 2nd பேட்சில் இந்த மாதிரி நான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன், நீங்கள் சேர்த்துக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் டென்ஷன் ஆகுறீங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் இதில் எதுலேயுமே வரக்கூடாதுன்னு தான் இப்போ என்ன பண்ண போகிறோமா, என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் 1st பேட்ச்லேயே எனக்கு மெசேஜ் பண்ணியிருப்பீங்கல்ல, வாட்ஸ்அப்லேயோ இன்ஸ்டாலேயோ, அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம மொபைலுக்கு வந்து இப்போ வாட்ஸ்அப் நம்பர் நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா 5th பேட்சுக்கு, அந்த டைமில் அனுப்புங்க. அப்போ தான் நீங்கள் எப்போ இருந்து எங்களுக்கு என்கொயரி பண்ணியிருக்கீங்க, எந்த டேட்லேருந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எங்களுக்குமே தெரியும். ஸோ ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களை பார்த்து ஸோ 1st பேட்ச்லேருந்து இவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த 5th பேட்சில் ஆட் பண்ணிப்போம். ஸோ இதுதான் 5th பேட்சோட அப்டேட்டு. இப்போ என்னென்ன மெட்டீரியல் வந்து நம்ம பேக் பண்ணிகிட்ருக்கோம், எப்படி வேலை போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்துருப்பீங்க நம்ம எவ்வளோ வேலை போயிட்டுருக்கு. நம்ம 4th பேட்சுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மெட்டீரியல் பேக்கிங் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 5th பேட்சுக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால், இப்போ நான் சொல்கிற மாதிரி ஆல்ரெடி நீங்கள் பண்ண ஸ்க்ரீன்ஷாட், அதாவது 1st பேட்சில் 2nd பேட்சில் 3rd பேட்சில் இந்த மாதிரி எல்லா பேட்ச்லேயும் நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பீங்கள்ல, வாட்ஸ்அப்லேயோ இல்லை இன்ஸ்டாலேயோ, அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் டைமில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போடுவோம், அதுக்கு வந்து அனுப்புங்க. அப்போனா தான் நீங்கள் எந்த பேட்ச்லேருந்து எங்கள்கிட்ட கேட்டுருக்கீங்கன்னு தெரியும். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்த அப்டேட்டே உங்களுக்கு 5th பேட்ச் அப்போ எடுத்தான். பாய்.